நல்லது. அடுத்த கிரியைக்குள்ள போலாமா? அப்போ ரெடியா? அடுத்து ஒரு 4-5 நிலைகளாக இந்த வலிகளை கரைக்க போறோம். இந்த வலி சார்ந்த மன அமைப்பை கரைக்க போறோம். நம்ம மொத்த சமூகமேங்கய்யா வலியை ருசிக்கிற மன அமைப்பா மாறிடுச்சு. அதனால்தான் ஒரு நல்ல செய்தியா இருந்தா அந்த நியூஸை நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம் பாருங்க. ஆனா எவனாவது ஒழிஞ்சான், உடஞ்சான், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அதெல்லாம் என்ன பண்றோம்? எந்த ஊர்ல வேணும் வேணும். அதனாலதான் எல்லா கெட்ட செய்தியும் ஃபர்ஸ்ட் பேஜ்ல வருது. எவன் தோத்தான், எவன் ஒழிஞ்சான், எவன் அழிஞ்சான், எவன் வீணா போனான். ஆனா யார் ஜெயிச்சான், அந்த ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாம் லாஸ்ட் பேஜ் தான் வருது பாருங்க. ஏன்னா யாருக்குமே அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. யாராவது ஜெயிச்சு சாதிச்சு இதெல்லாம் எந்த பேஜ்ல வருது? எவன் ஒழிஞ்சான், எவன் அழிஞ்சான், எவன் கெட்டான், எவன் நாசமானா, எவன் வீணா போனான், அதெல்லாம் எதுல வருது? வலியை ருசிக்கிற சமூகமாக மாறிவிட்டோம். கொடுமையான ஒரு சமூக மாற்றம், மிக கொடுமையான சமூக மாற்றம். உள்ள இருக்கிற வலிகள் கரைந்து, வலி மன அமைப்புகள் கரைந்தால் வாழ்க்கையும் வேறொரு விதமா மலர துவங்கும், வேறொரு மாற்றங்கள் வரும். வாழ்க்கையில நாம உள்ள என்ன வச்சிருக்கோமோ அதுதான் அட்ராக்ட் பண்ணுவோம். வெளியில இருந்தோம் உள்ள துக்கமாவே இருந்தோம்னா வெளியிலையும் தோல்விகளையே அட்ராக்ட் பண்ணுவோம். உள்ள ஆனந்தமா இருந்தோம்னா வெளியிலையும் வெற்றியையே அட்ராக்ட் பண்ணுவோம். அந்த உள்ள இருக்கிற என்ன செட்டாப் பாக்ஸ் வச்சிருக்கீங்களோ அந்த சேனல்ல தான் தெரியும். அந்த மாதிரி தான் துக்கமான செட்டாப் பாக்ஸ் வச்சிருந்தீங்கன்னா தோல்விகளையே தான் இழுப்பீங்க. ஆனந்தமான செட்டாப் பாக்ஸை வச்சிருந்தீங்கன்னா வெற்றிகளையே இழுப்பீங்க. இந்த செட்டாப் பாக்ஸை மாத்துறது தான் இப்போ நம்ம பண்ண போற வேலை. படிப்படியா பண்ண போறோம். முதல் ஸ்டெப். இப்போ நீங்க எழுதுனதுல பல விஷயங்கள் நேத்து நீங்க கண்டுபிடிக்காததா இருக்கலாம். அது நேத்து வரைக்கும் கண்டுபிடிக்காத பல வழிகளை இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றவங்களாம் கை தூக்குங்களா? அதனால முழுக்க இது அத்தனையும் ஒரு முறை ஆழ்ந்து வாழ்ந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த புதஞ்சி கிடக்கிற சப்ரஸ் ஆயிருக்கிற வலி, வேதனை, துக்கம் இது ஆழ்ந்து வாழும்போது உடஞ்சி கரைஞ்சி போயிடும். நரம்பு மண்டலங்கள்ல கரைஞ்சி அது வெளியில போயிடும். அதை முதல்ல செய்வோம். அதுக்கு அடுத்து செய்ய வேண்டிய ஒவ்வொரு படியையும் கைட் பண்றேன். முதல்ல செய்ய வேண்டியது, இப்ப இருக்கிற உங்களை மறந்துட்டு அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடந்த அந்த வயசு நபராவே மாறி அந்த சூழ்நிலைக்கே போய் அதுவாவே மாறி ஆழ்ந்து அதை வாழுங்கள். ஏன்னா நிறைய விஷயம் 2 நாளா கண்டுபிடிக்காத இன்னைக்கு கண்டுபிடிச்சு வெளியில் எடுத்திருக்கீங்க. அது எல்லாத்தையும் வாழ்ந்து முடியுங்க. இதுதான் முதல்ல செய்ய வேண்டியது. சாமி உங்களை கைட் பண்றேன். கண்களை கட்டி நிமிர்ந்து அமருங்கள். தயவு செய்து தூங்காதீர்கள், நிமிர்ந்து அமருங்கள். தியானத்துக்குள்ள போய் அந்த பூரணத்துவம் கம்ப்ளீஷன் உங்களுக்குள்ள நடக்கிறதுக்கு அனுமதியுங்கள். மெதுவாகவும் ஆழமாகவும் சுவாசியுங்கள். உங்களுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து உடல் வலியாகவும் மனவலியாகவும் உணர்ச்சி வலியாகவும் உயிர் வலியாகவும் உங்களுக்குள் இருக்கும் ஒவ்வொரு வலியையும் ஆழ்ந்து ஆழ்ந்து ஒவ்வொன்றாய் எடுத்து வாழ்ந்து பாருங்கள்.
வெறுமனே நினைத்து பார்க்காது அந்த நபராகவே அந்த சூழலாகவே மாறி வாழ்ந்து பாருங்கள். சாந்தி. மெதுவாக, மிக மெதுவாக கண்களை திறக்கலாம்.